1000 ஆண்டு லிங்கத்தின் கீழ் பதுங்கி இருந்த 2 ஆமைகள். யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட அது பல நூறு வருடங்களாக யாருமே பூஜை கூட பண்ணாமல் மரங்கள் சூழ்ந்து உள்ளே போகிறதுக்கு எந்த விதமான ஒரு சின்ன ஹோல் கூட இல்லை. அப்படி இருக்கையில் இப்படி 2 ஆமைகள் எந்த ஒரு சைஸில் உள்ளே போயிருக்குங்கிறது தெரியல. எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அதிசயமாக இது 2ம் ஜோடியாக உள்ளேருந்து வெளில வருது. இதெல்லாம் என்ன காரணம்னா அதுக்கெலாம் இன்னும் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு கேப்பே இல்லாத ஒரு இதுக்குள்ளே இது எப்படி போயிருக்குங்கிறது தெரியல. 2 ஆமை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ரொம்ப பழமையான ஒரு ஓடு போன்று இருக்குது. ரெண்டுத்தையும் கொண்டு போய் நம்ம ஒரு கோவில் குளத்தில் பற்றி இருந்த மரங்களின் வேர்களை வெட்டி எறிந்து மீட்கப்பட்ட ஆமை. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது தொல்லை தந்த வாதம் எங்கள் தில்லை கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் சோழதரம் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் மீட்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த அரண்பணி அறக்கட்டளையினர் அந்த சிவலிங்கத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் அந்த லிங்கத்துக்கு கீழே 2 ஆமைகள் நகராமல் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்ததை கண்டு ஆச்சரியமடைந்தனர். கடற்கரையோ ஆறு குளங்களோ ஏரிகளோ கிணறு பகுதியிலோ ஆமைகள் தென்பட்டால் ஆச்சரியமில்லை. ஆனால் இங்கு லிங்கத்தின் கீழ் எப்படி இந்த ஆமைகள் வந்தன? அரண்பணி குழுவினரோடு சேர்ந்து அந்த ஆமைகளை பாதுகாப்பாக மீட்டு நீர் நிலையில் விடுவித்ததோடு அந்த சிவலிங்கத்தை முக்கால பூஜைகள் செய்து வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.